ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வித் vlog. அனைவருக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த vlog ஸ்டார்ட் பண்ணுறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சஷ்டி செவ்வாய்க்கிழமை. இன்னொரு ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி திருவள்ளுவர் தினம். நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் ஒரு புக் நம்மளுக்கு சொல்யூஷன் கொடுக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அது 1330 குறளில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி திருக்குறள் படித்து வளர்ந்தவங்க தான் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த திருவள்ளுவர் தினமும் இன்றைக்கி தான். பொங்கல் மறுநாள் வந்து எங்கள் வீட்டில் ஒன்றும் பெருசாக ஒர்க் இருக்காது. மதர் இன் லா வீட்டில் தான் மாட்டுப் பொங்கல் கொண்டாடுவாங்க. அதனால் நான் இன்றைக்கி வந்து ரிலாக்ஸ்டாக என்னோடய ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டேன். மார்னிங் எந்திரிச்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேலையே அடுப்பை க்ளீன் பண்ணுறது தான். நேற்று பொங்கல் வச்சு அங்கங்கே தெரித்து அப்படியே ரொம்ப இதுவாக இருந்தது. பட் நேற்று வந்து ரொம்ப டயர்டாக இருந்தனால நான் வந்து அந்த ஒர்க் எதுவும் பண்ணலை. ஸோ காலையில் எந்திரிச்ச உடனே தண்ணி தெளித்து விட்டுட்டு வாக்கிங் போயிருந்தேன். ஸோ போயிட்டு வர்றதுக்குள்ளே அந்த பொங்கல் சிந்திருந்தது எல்லாமே நல்லா ஊறி வந்திருந்தது. அப்புறம் லைட்டாக நம்ம பாத்திரத்துக்கு விளக்குற அந்த விம் லிக்விட் போட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு தொடச்சி எடுத்துட்டேன். ஸோ எடுத்துகிட்டு அந்தந்த பொருளை வச்சுட்டு கவுண்டர் டாப்பை ஒரு பாதி மட்டும் க்ளீன் பண்ணியிருக்கேன். மார்னிங் வந்து காய்ச்சின பால் பாத்திரம் அதெல்லாம் மட்டும்தான் இருக்குது. கிச்சன் ஒர்க் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நான் வந்து டைனிங் டேபிளுக்கு வந்து கிளாத் மாற்றலாம் அப்படின்னு வந்துட்டேன். நேற்று வந்து எதுவும் மாற்றல, இப்படியே தான் இருந்துச்சு. நிறைய பொருட்கள் வைக்க வேண்டியது இருந்ததுனால டைனிங் டேபிள் மேலே எல்லாத்தையும் வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டாக இதுக்கப்புறம் வச்சுக்கலாம். பொங்கலுக்கு அப்பப்போ தான் சில வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே கிடச்சிது. பழங்கள் எதுவும் பெருசாக வைக்கிறதில்ல, வாழைப்பழம் மட்டும்தான். பட் அந்த 7 காய்கறிகள் அப்பப்போ கேதர் பண்ணி அப்படியே டேபிள்லேயே வச்சுட்டேன் நான். ஸோ அதனால் இன்றைக்கி கிளாத் போட்டுட்டு ஒரு சின்னதாக எல்லாத்தையுமே அப்படியே டெக்கார் பண்ணிக்கிட்டேன். ஒன்றும் பெருசாக எதுவும் இல்லை. புதுசாக இருக்கிற ஐட்டத்தை வேறு இடத்துல இருக்கிறத இந்த இடத்துல ஷிஃப்ட் பண்ணுறது அந்த மாதிரி தான். ஸோ ஃப்ளவர் வேஸ் வச்சுட்டேன். நெல்லிக்காய் வந்து டைனிங் டேபிளில் இருந்தால் மட்டும்தான் பசங்க சாப்பிடுவாங்க. வேறு எங்கேயாவது வச்சோம்னா கண்டிப்பாக எடுத்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் வாழைப்பழம், நெல்லிக்காய் டைனிங் டேபிளில் வச்சுட்டேன். இன்றைக்கி எனக்கு குக்கிங் ஒர்க் எதுவுமே கிடையாது. ஒரு சூப்பரான ஒரு குழம்பு தான் இது. நேற்று வந்து அந்த 7 காய்கறிகள் போட்டு வச்ச கிரேவி திருப்பி திருப்பி ரீஹீட் பண்ணி ஒரு சுண்ட குழம்பு மாதிரி இருக்கும். அதோட டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படி இருக்கும். இன்றைக்கி வந்து எந்த சமையலும் கிடையாது. இதே குழம்பு தான் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, நைட்டு டின்னருக்கு எல்லாத்துக்குமே இது தான். ஒரு 12:00 மேலே தான் பசங்க லன்ச் கேட்டிருந்தாங்க. ஸோ லன்ச்சுக்கும் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் ஓவர் ஃபுட்டு தான். வெண்பொங்கல் மீதி ஆயிடுச்சு. அதில் தண்ணி ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அந்த தண்ணியை எடுத்து தனியாக வச்சுட்டு அதில் நிறைய தயிர் ஊற்றி தேவையான அளவுக்கு உப்பு போட்டு தயிர் சாதம் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு தளன்னு இருக்க மாதிரி இருந்தால் தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வருஷத்தில் ஒரு நாள் தான் இதை சாப்பிடுவோமோ என்னன்னு தெரியாது. அந்த அளவுக்கு ருசியாக இருக்கும். நீங்கள்லாம் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அப்படியே குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி அவ்வளோ சாஃப்ட், அவ்வளோ குலைவாக இருக்கும். அதில் வந்து இந்த குழம்ப வந்து போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சாப்பிடும்போது அப்படி இருக்கும். அப்பா தேவாமிர்தம் கூட தோற்று போயிடுங்கிற லெவலில் இருக்கும். ஸோ பொங்கலுக்கு மறுநாள் மட்டும்தான் இது கிடைக்கும், மற்ற நாள் கிடைக்காது. ஏன்னா எங்கள் வீட்டில் அன்னைக்கு மட்டும்தான் செய்வாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா லஞ்சும் முடிச்சுட்டு ஸ்மால் நேப் எடுத்துகிட்டு ஒரு 4:00 கிட்ட திருப்பி vlog-ஐ கண்டினியூ பண்ணுறேன். பல்காக வந்து 5 kgs கோதுமை மாவு வாங்கியிருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி 2 கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இதில் உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய ஸ்டோர் பண்ணும்போது ரொம்ப சீக்கிரத்தில் வண்டு வரும். அதுக்கு இந்த மாதிரி மிளகு இருக்குது இல்லைங்களா, முழு மிளகு இந்த மாதிரி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டே வராது. கண்டிப்பாக நீங்கள் வந்து அந்த இது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இதை பர்சனலாக நான் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப வருஷத்துமாக பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மிளகு அந்த மாதிரி போட்டுட்டு மூடிட்டிங்கன்னா ஸோ கண்டிப்பாக வந்து வண்டு வராது. அதுக்கப்புறம் கொஞ்சமாக வாங்கிட்டு வந்திருந்த பொங்கல் அன்னைக்கு க்ராசரிஸ் பையிலேருந்து எடுக்கவே இல்லை. ஸோ அது எல்லாத்தையும் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு தான். என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னு காமிக்கிறேன். கொஞ்சம் பருப்பு வகைகள் வாங்கியிருக்கேன். வெள்ளை உளுந்து, அப்புறம் கொண்டக்கடலை, வேர்க்கடலை இதெல்லாம் வாங்கியிருக்கேன். அப்புறம் ராகி மாவும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்பு மாவும் கொஞ்சம் எடுத்திருக்கேன். கம்பு வந்து நான் ரெடிமேடாக தான் வாங்குகிறேன். ஃபில்டர் காஃபி பவுடர், அப்புறம் கேழ்வரகு சேமியா. எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் டிமார்ட்டும் இருக்குது. அப்புறம் வந்து இந்த ஸ்மார்ட் பஜார்னு ரிலையன்ஸ் ஷாப்பும் இருக்கனால 2 இடத்துலையுமே ஆஃபருக்கு ஏற்ற மாதிரி தான் ப்ராடக்ட்ஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் பசங்களுக்கு தேவையான நட்ஸ் அண்ட் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன். காம்ப்ளான் எடுத்திருக்கேன்.
பிஸ்கட் எடுத்திருக்கேன் டீ டைம் சாப்பிட்றதுக்கு. புரோக்கன் வீட் கோதுமை வந்து எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிக்கும் எல்லாருக்கும். அது அப்புறம் பெருங்காயம் வந்து 1+1 ஆஃபரில் இருந்ததுனால பெருங்காயத்தூள், மிளகு, ஜீரகம், சோம்பு, எள்ளு இந்த மாதிரி எல்லாமே வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி க்ராசரின்னு சொல்ல முடியாது. எது காலியாச்சோ அதை மட்டும்தான் வாங்கியிருக்கேன். ஸோ அது எல்லாத்தையும் திருப்பி பாட்டில் எல்லாமே இப்போ வாஷ் பண்ணி பக்காவாக இருக்குது. திருப்பி ஃப்ரீ டைமிங்கில் எல்லாத்தையும் ரீஃபில்லிங் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய பேண்ட்ரி ஆர்கனைசர் கண்டெய்னருக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு வச்சுட்டேன். இந்த மாதிரி அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்டாக எடுக்கிறத இந்த மாதிரி ட்ரே மாதிரி இருக்கிற ஒரு ஆர்கனைசரில் நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். ஸோ என்னோடய மோஸ்ட்லி பேண்ட்ரி ஆர்கனைசர் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில ஐட்டம் தான் நான் யூஸ் பண்ணுறேன் ஃப்ரீக்வெண்ட்டாக எனக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுனால. இப்போ பசங்க எல்லாருக்குமே காலேஜ், ஸ்கூல் எல்லாமே ரீஓப்பன் ஆகும். ஸோ அவங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் அண்ட் நட்ஸ் வந்து வாங்கி வச்சுருக்கேன். அவங்களுக்கு போகும்போது பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு. காம்ப்ளானும் வீட்லேயே வந்து டஸ்ட் பண்ணி வச்சாச்சு. இந்த தடவை கொஞ்சம் பெரிய பேக்காகவே வாங்கிட்டேன். ஸோ அதனால் 2 பாட்டில் தேவைப்பட்டுச்சு. ஒரு பாட்டில் மட்டும் டெய்லி யூஸ்க்கு கொட்டி வச்சுட்டு பேலன்ஸை வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க வேண்டியதான். இதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு விஷயமும் பார்த்து பார்த்து பண்ணணும். நாளைக்கும் லீவ் தான். ஸோ அதனால் டே வந்து ரிலாக்ஸ்டாக போகும். நாளைக்கு வந்து பசங்க எல்லாருமே அவங்கவுங்க பேக் டு ரொட்டீனுக்கு போயிடுவாங்க. நானும் அப்படி தான் என்னோடய பிஸ்னஸ் அஃபிஷியல் ஒர்க்குக்காக என்னோடய ரொட்டீன் ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். என்ன மாதிரி நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ இந்த 3 நாள் எல்லோரும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் பொங்கல் செலிப்ரேஷன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் vlogல பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you again.